வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் ஆர்ஜே. வணக்கம், எப்படி இருக்கீங்க பாலா? அற்புதம், அருமை. ஸோ நம்ம கூட வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறது ஆர்ஜே ஸ்ரீவித்யா, விஜே ஸ்ரீவித்யா. அவர்களை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவங்களோட வந்துட்டு முதல் முறையாக வந்து ஒரு வீடியோவில் ஜாயின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. சூப்பர் ஆர்ஜே, சொல்லு என்ன 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 சம்பவத்தோட வந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒரு வீடியோ பண்ணறதுக்கு. அண்ட் நான் வர இன்னைக்கு சரி சம்பவம் கொஞ்சம் பெருசா நடக்கும் அப்படின்னு பார்த்தா பெருசா சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இந்த உங்க வாங்க போங்க அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலா எப்படி பேசுவோம் அப்படி போய். சரி, ஓகே 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 ரைட். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னும் நான் என்னன்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறேன். நான் இந்த 24/7 வேற எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேங்கிறனால இந்த எபிசோட தாண்டி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது முதற்கொண்டு இவங்க இந்த 24/7 காட்டி தொலைச்சிட்டானுங்களா. அதனால இது ரொம்ப பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு இந்த 1 hour எபிசோட். எனக்கு அது வந்து ஒரு மேட்ரு. ஓகே. ஸோ எபிசோடு பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு மேஜரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை முதல்ல சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறது ரொம்ப சிம்பிள். சுத்தி வளைச்சு எல்லாத்தையும் பேசி கடைசியா டைரக்டா சொல்றேன், முட்டா பசங்களா படிங்கடா படிங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கேட்குறீங்களான்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ கூட பார்த்துட்டு வர மாட்டீங்களா? இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட போறோம், இது என்ன கிரவுண்டு, இது என்ன பிச்சு, இதுக்கு முன்னாடி ஆடின மேட்சோடைய ஹிஸ்டரி என்ன, இது பவுலர் ஃப்ரெண்ட்லியா பேட்டர் ஃப்ரெண்ட்லியா, ஒரு 1000 விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணுறதால நீ பிச்சுக்குள்ளேயே இறங்குவ பேட்டை பிடிச்சிட்டு. சும்மா ஹெல்மெட்டை மாட்டி போய் நின்றுட்டு பால் எங்க வருமா, எங்க இருந்து வரும் தேடி பார்த்தா வாயிலே போட மாட்டானுங்க. அங்கிருந்து பால் சர்ன்னு 140 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து ஏறாது மூஞ்சி மேல. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க விளாடுறது. ஒரு சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பிக் பாஸே பார்க்காத ஆளா இருந்தாலும் ஒரு ஷோக்கு வர இதோடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அட்லீஸ்ட் அந்த ஒரு 15-20 நாள்ல உட்காந்து ஏதாவது 4 எபிசோட போட்டு பார்த்து, இல்ல இப்போ ஒன்ன மாதிரி என்ன மாதிரி யாராவது 4 பேர்ட்ட உட்காந்து என்னங்க இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது என்னென்னலாம் நடக்கும் இதுக்குள்ள அப்படின்றத 10 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வர்றது கூட கஷ்டம். அதுதான் எனக்கு ரொம்ப நீ வந்து ஒரு டவுட் இருங்க இவங்கெல்லாம் பார்த்தா பிக் பாஸ் பார்க்காம வந்தவங்க மாதிரி உனக்கு தெரியுதா? என் கேள்வியேதான். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க பாருங்க, பார்க்காதவங்களா கூட இருந்துட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஆடியன்ஸா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பாக்குறவங்ககிட்ட கேட்கலாம்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயம். இதுல வந்து ஒரு 5 விஷயங்கள் இருந்துச்சுன்னா உன்னால இது ஆட முடியும்பான்னு இத்தனை வருஷமா இருக்கிறவங்க சொல்றாங்கல்ல. 1, உங்க இமோஷன்ஸை டெஸ்ட் பண்ணுவானுங்க, அதை நீங்க கண்ட்ரோல்டா இன்செக் வச்சுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது ஒரு டீம் ஒர்க்கா எங்கெங்கெல்லாம் டீமா கேம் ஆடணுமோ அதை பண்ணணும். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எங்க காட்டணுமோ அதை காட்டணும். இதுதான் டாப் 3 ப்ரையாரிட்டிஸ். இதை தாண்டி தான் 2வது விஷயங்கள், 4வது 5வது விஷயங்கள் என்னன்னா உங்களோட பாண்டிங் எப்படி இருக்குது இந்த வீட்டுக்குள்ள, பிளஸ் உங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ் எங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாஸ்க்ல நான் ஏன் வந்து இவங்களை பார்த்து இவங்கலாம் இந்த எபிசோடு பார்க்காதவங்க ஏன்டா கூட்டு வந்தீங்கன்னு ஏன் கேட்கறேன்னா, உங்களுக்கு தெரிய வேணாமா எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஆட்டம் ஆடுறான், எதோ ஒன்று ஆகுது, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறாங்களா பாருங்களேன். நீ இந்த வியானா யாரெல்லாம் இந்த இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப அப்படியே வந்து ஆக்ரோஷமா நாங்க வந்து நியாயத்தின் பக்கம் நிற்போம் நின்னவங்களாம் நீ யாருன்னு பார்த்தோன்னா இந்த வியானா, அப்புறம் வந்து வினோத், அப்புறம் வந்து இந்த இவர் யார் அவரு திவாகர், அவருக்கு தான் இந்த பிரச்சனை நடந்ததாக சொல்லப்படுது இல்லையா. அப்ப இவங்கெல்லாம் அவ்வளவு குரல் கொடுக்குறாங்க, விக்கல் சிக்கிரம்லாம் அவ்வளோ ஆத்மாத்தமா விளையாடுறாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சம் பிராக்டிக்கலா இது ஒரு ஷோ, இது ஒரு எபிசோட், இது ஒரு கேம், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, ஃபேக்டர்ஸ் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படி நீங்க உங்களை அவ்வளோ 100% அப்படியே போட்டு ரொம்ப நேர்மையா நியாயமான பைத்தியமா ஏன் விளையாடுறீங்க? ஸ்போர்ட்டிவா இருக்க கத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற நான் இந்த கேமுக்கு அதுதான் ரொம்ப கோவம் வருது ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது. ஸ்போர்ட்டிவாவே இல்லை யாருமே, எல்லாத்தையும் இமோஷனலா எடுத்துக்கிறீங்க. எல்லாத்தையும் உங்க இமோஷன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை காண்டேத்தி பார்ப்பாங்க. அது ஆடியன்ஸா இருக்கட்டும், கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும், இல்ல பிக் பாஸாவே இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த இமோஷன்ஸை இன்டாக்ட் வச்சுக்கிட்டு விளையாடினா மட்டும்தான் போக முடியும். இது பாக்குற எங்களுக்கும் காண்டாவுதுல, ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது கடுப்பு வருது இல்லையே. அது எங்கேயாவது இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குதா? இது சுவாரஸ்யம் வேணும்னா என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, கடைசியில இன்ஸ்டால போய் இதெல்லாம் பாக்குறோன்றனால நம்மளோட ஃபீட்ல பழசெல்லாம் எடுத்து போடுறானுங்க. எவனாவது இந்த சீசன் 4 சீசன் 5 ஆனதெல்லாம் எடுத்து போடுறேன். அதை பார்க்கும்போது ஓ இப்படி கூட பிக் பாஸ் ஒரு காலத்துல இருந்துக்கல அப்படின்னு பார்த்து மனசை தேத்திக்க வேண்டியதான். இதுதான் நடக்குது. ஆக்சுவலா வந்து பார்வதி வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா ஸ்கிரீன் ஸ்பேஸே எடுத்துக்காம இருந்த ஒரு நாள் இன்னைக்குதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா? ஒத்துக்கிறேன், ரைட்டு. இப்ப பார்வதி நான் அதை எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா,
பார்வதி ஸ்கிரீன் பேஸ் கம்மியா இருக்கும் போதே இந்த வீடு இப்படி இருக்கே, அப்ப பார்வதி நிஜமான பார்வதியா மாறி 2 முடியை இப்படி தூக்கி அடிச்சு வந்து நின்னா அப்ப என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதான் நான் யோசிச்சு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, இப்ப இவங்க இவ்வளவு பண்ணானுங்களே, இன்னைக்கு கடைசியில வந்து டுவர்ட்ஸ் அதெல்லாம் அவ்வளவு தூரம் இன்னும் வந்துருச்சு. கரெக்ட், எண்ட் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு. இந்த முடிச்சிட்டேன்ட்டானுங்க. இந்த டாஸ்கே முடிஞ்சு போச்சுப்பா, ஆளை விடுங்கன்னு சொல்லி ரேஞ்சுக்கு வந்துருச்சு இல்லையா அன்னைக்கு எபிசோட் எண்ட்ல கடைசியில. அப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குதுன்னா அப்போ அவ்வளோ தூரம் வரைக்கும் இருந்தது இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுமான்னு மட்டும் யோசிச்சு பார்த்துக்கணும். நம்ம ஆகாது. இப்ப என்ன பண்ணுவானுங்க அடுத்து, இந்த டாஸ்க் யாராலலாம் சொதப்பப்பட்டுச்சு, இந்த டாஸ்க் யாராலலாம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு மாறி மாறி அடிச்சுட்டு விஜய் பார்வதி வில் பி பேக் டு ஃபார்ம். வழக்கம் போல தன்னுடைய நெகட்டிவ் ஃபார்முலாவை உள்ள இறக்கி a minus b is equal to a minus b அப்படின்னு அடிப்பாங்க வழக்கம் போல. அதை நம்ம கேட்டுக்கிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கணும். அதுக்கெல்லாம் திரும்ப வந்துருவாங்க. ரொம்பலாம் கிடையாது. இது வந்து கஷ்டப்பட்டு இந்த விக்கல்ஸ் விக்ரம்ன்ற ஒரு பையன் அழுதானே, கண் கலங்கி கெஞ்சினானே அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் 2 கேப்டன் மாதிரி 3வது கேப்டனுக்கு வருது அப்படிங்கிறது இன்னொன்னு. இதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா, இந்த சபரின்றவர் ஓவராலா நெகட்டிவா யாரு கூடயுமே இந்த வீட்டுக்குள்ள பெருசா கனெக்ட் ஆகல. எல்லாரு கூடயும் ஒரு பாசிட்டிவ் வைப் தான். அதிகபட்சம் ஒரு நெகட்டிவா ஆனது இந்த பார்வதின்ற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு இவர் எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணாவே இவரு தான் தன்னோட நம்மளுடைய எதிரின்னு நினைச்சுக்கிட்டனால விஜய் பார்வதி சபரி எதிர்த்தாங்களே தவிர, சபரிக்கு ஆக்சுவலா இதுல வந்து விஜய் பார்வதியோட பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஆஃப் த இதுல போயிட்டு எப்பவுமே விஜய் பார்வதி எஃப்ஜே சபரி நல்லா பேசிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம எப்பவும் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். திரும்ப அடிச்சுக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணுவாங்க. அது இருக்காது. ஸோ அது இன்னைக்கு சபரியா இருக்க போக 3வது கேப்டன் பிளஸ் இவ்வளவு டிராமா நடந்திருக்குன்றனால இன்னைக்கு வந்து இது இன்டாக்ட்ல கடைசியா போய் ஓரளவுக்கு ஓகேன்னு டாஸ்க முடிகிற ரேஞ்சுக்கு வந்தானுங்க தவிர, இது நாளை மீண்டும் பழைய மாதிரி பேக் டு ஃபார்ம் இவங்க இப்படித்தான் இருப்பானுங்க, இவங்க திருத்த முடியாதுன்றது என்னோட கருத்து. ஆக்சுவலா வந்து சபரிக்கு வந்து திவாகர் கூடயுமே ஒரு சண்டை இருக்கு. நீங்க அதை விட்டுட்டீங்க. இன்னைக்கு கூட அவர் சொன்னாரு, நீ எடுக்கிற டிசிஷன் தப்பு சபரி தப்பு அப்படின்னு அவர் தான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த இடத்துல. சோ அதே மாதிரி அவரை போய் ஸ்டாச்சுவா நில்லுங்கலாம் வந்து கொடுமைப்படுத்தி நடிச்சு. வாட் யூ திங்க் அபவுட் தட்? ஐ வாண்ட் டு நோ. எஸ்பெஷலி அந்த அந்த எண்ட் ஒரு 2 மினிட்ஸ் பார்ட்ட பத்தி வாட் யூ திங்க்? அதாவது அது வந்து 2 மினிட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம். நான் லைவ்ல 24/7ல பார்த்து வச்சு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கண்டென்ட். சோ அவ்வளவு தூரம் போச்சு. இந்த ஒரே பிரச்சனையை இழுத்து 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 கொண்டு போனானுங்க. சோ இப்ப நான் இந்த இவருக்கு வரேன், திவாகரோட பாயிண்ட்டுக்கு நான் வரேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இந்த ப்ராப்ளம் பேசிக்கலா எங்க ஆரம்பிக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன், இவனுங்க டாஸ்க் இவங்க கேமையே புரிஞ்சுக்கலன்னு சொன்னேன். இந்த ஷோவையே புரிஞ்சுக்காம இவனுங்க வெறித்தனமா ஆடுறானுங்க, பைத்தியக்காரனுங்கன்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த கேம்ல ரொம்ப சிம்பிள் ஆர்ஜே. என்னன்னா, ஒபே த ஆர்டர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த எபிசோட், இந்த டாஸ்க். இப்ப நீ ஒரு இடத்துல வேலை பாக்குற, ரைட்டா? உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப நீ வந்து ஒரு விஜேவாவே ஒரு சேனல்ல வேலை பாக்குற. உனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, மா நீ பண்ண ஷோலாம் ஒன்றும் சரி கிடையாது, நீ வீடியோ எல்லாம் பண்ணக்கூடாது, நீ எந்திரிச்சு கிளம்பு, நீ வீட்டுக்கு போ. நீ என்ன பண்ணுவ ஆர்ஜே சொல்லு? நான் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி, ஓகே. அதுக்கு மேல அவங்க ஒத்துக்கலாம், என்ன பண்ணுவ? சரி, நன்றி வணக்கம் சார், சேனலை நோக்கி நான் செல்கிறேன், வெளில போயிடுவேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானே, வெளியே போயிருவல. இல்லனா அட்லீஸ்ட் ரொம்ப ரொம்ப சினிமேட்டிக்காவே யோசிப்போமே, ரொம்ப ஃபிலிம்ஸியாவே யோசிப்போமே. ஒரு யூனியன் மாதிரி ஒரு 10 எம்ப்ளாயிஸை ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஆபீஸ் வெளியே வந்து போராட்டம் பண்ணுவோம். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அடிச்சு துரத்திடுவானுங்க, கண்டுக்க மாட்டானுங்க நம்மள. இவ்வளவுதானே. ரியாலிட்டிக்கு வருவோமே நம்ம, அதுதானே ரியல் லைஃப் நடக்கும். அப்ப இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் திஸ் மொமெண்ட் டாஸ்க் ஸ்டார்ட்ஸ் 24/7. நீ இதான்டா கேரக்டர்னு கொடுத்தாச்சு. நீ அந்த கேரக்டருக்குள்ள யோசின்னு நான் சொல்றேன். இது எவ்வளவு பேர் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆர்ஜே. ஏன்னா வந்து எல்லாருமே அந்த அந்த டென்ஷன் சண்டை, இதுல யார் மேல தப்பு அதுல யார் மேல தப்புன்னு இண்டிவிஜுவல் சண்டைக்குள்ள போயிடுவாங்க. நான் அதுக்குள்ளேயே போல. லெட்ஸ் கோ a little back. இங்க இருந்து பார்ப்போம். இது ஒரு டாஸ்க். நீ ஒரு எம்ப்ளாயி, உன் எம்ப்ளாயிக்கு மேல இருக்கிற ஒரு ஹெட் இருக்கான், அவனுக்கு ஒரு ஹெட் இருக்கான். இதுல ஒருத்தனை ஏய் நீ வேலை ஒழுங்கா செய்யல, ஏன் சோடு அப்படின்னு சொன்னா, ஏய் நீ என்ன சொல்றன்னு நீ அந்த இடத்துல கண்டஸ்டன்டா ஒன்ன யோசிக்க கூடாது. ஒன்ன நீ வந்து அந்த இடத்துல இந்த டாஸ்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயியா யோசிச்சுட்டு, சார் என்ன சார் நான் அதான் தானே சார் பண்ணேன், நீ கிடையாதுப்பா, நீ ஒழுங்கா பண்ணலப்பா. என்ன சார் நான் பண்ணல, ஏன் சார்? 10 நிமிஷம் கெஞ்சலாம், 1/2 மணி நேரம் கூட கெஞ்சலாம். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரியலைஸ், இந்த டாஸ்க்ல எனக்கு மேல இருக்கிற இந்த கேரக்டர் வந்து பிளே பண்ற அந்த கண்டஸ்டன்ட் என்ன சொல்றாரோ அதை ஒபே பண்ண வேண்டியது என்னோட கடமை. ரைட், ஓகே, ஒதுங்கி. இதுதான் ஆர்ஜே கேமை விளையாடுற மெத்தட்.
நீங்க அதை தாண்டி எல்லாருமே உங்களோட ஓவர் ஸ்மார்ட்னஸ் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி, நான் யாரு தெரியுமா, எனக்கு இந்த கேமை பத்தி தெரியும், நியாயம் பேசுவேன், தர்மம் பேசுவேன்னு இந்த வியானா, இந்த வினோத், அப்புறம் வந்து அப்கோர்ஸ் திவாகர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்னாலையும் ஊர்க்காரருன்றனாலையும் வந்து வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற பார்வதி இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ரொம்ப இமோஷனலா அப்ரோச் பண்றாங்க. அதை கேம் அப்ரோச் பண்ணுங்க. இப்போ அவங்க கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்ரெட் டாஸ்க் இன்னும் யாருக்கும் தெரிய வரல. அந்த சீக்ரெட் டாஸ்க்க அவங்க பண்றாங்க, அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஓகே, அது சீக்ரெட் டாஸ்கா இல்லாம நார்மலா இருந்தாலும் கூட உன் ஹெட் சொல்றான் அந்த கேம் ஆடு. நீ என்ன ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வந்துட்டு என்னைய பேசிட்டு இருக்க, நீ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சனா அப்ப எப்படி நீங்க எந்த டாஸ்க் தான் எப்பதான் விளையாடுவீங்க சொல்லுங்க. இதுதான் என்னோட இல்ல ஆக்சுவலா என்னன்னா இவங்க யாருமே குடுக்கற கேரக்டரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த டாஸ்க்லயே இவங்க வந்து கொடுத்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு கொடுத்தா அதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ரியலா என்ன அவங்க கூட என்ன சண்டை இருக்கோ அந்த பகையை போய் தீர்த்துப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து ஹெட் ஷெஃபா இருக்கிற சாண்ட்ராவுமே அவங்க பார்வதியை புல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பண்றீங்க. பட் அதையே போய் நீங்க பார்வதியே வந்து பண்றீங்க, ஏன் திவாகரையே பண்றீங்க? அது ஒரு வியானாவை போய் நீங்க வந்து பண்ணிருக்கலாம், இல்ல ரம்யாவை போய் நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கலாம். ஏன் உங்க கூடயே சுத்துற திவ்யாவை நீங்க வந்து புல் டவுன் பண்ணிருக்கலாமே, அது ஏன் இவங்க 2 பேருமே போய் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு இருந்தது. இன்னொன்னு ஆமா, ஏன்னா இன்னொன்னு என்னன்னா வந்து எல்லாருமே போய் இவங்களே ஆக்சுவலா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஓப்பன் நாமினேஷன்ல 2 நாள் முன்னாடி, இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா நாங்க இருக்கோம், அதனால எங்களை வந்து குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எல்லாருக்குமே அவங்க ரொம்ப ஈஸியா இருக்காங்க ட்ரிகர் பண்றதுக்கு. மத்த யாரையே ஒரு சபரியை போய் ட்ரிகர் பண்ணிருக்கலாம், கனியை போய் பண்ணிருக்கலாம். இவங்க யாரையுமே அவங்க ட்ரை பண்ணாம திருப்பி இவங்க வெளில பாத்துட்டு அதையே தான் திருப்பி பண்றாங்க. அது ரொம்ப போர் அடிக்குது ஆக்சுவலா திருப்பி இவங்க 2 பேரும் பேசுறதுலயே. ட்ரூ. இப்போ சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் ஆடுற கேம்லயே வந்துட்டு நீங்க வெளியே பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றீங்க, அவ்வளோ பேசுறீங்க. கடைசியில திவ்யாவும் அதே தானே பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கெஸ்டே வந்துட்டு என்னங்க நீங்க இவ்வளவு சத்தம் போட்டுக்கிறீங்க, என்னங்க நீங்களே உங்க பிரச்சனையை அப்புறமா அட்ரஸ் பண்ணிருக்கலாமே, எதுக்கு அந்த கெஸ்ட்டுங்க இருக்கும்போதே அதை அட்ரஸ் பண்ணணும். அப்போ என்னோட கேப்டன்சில கெட்டு போனது எல்லாமே விக்கல்ஸோட கேப்டன்சில கெட்டு போனணுங்கிற எண்ணத்தோட திவ்யா அதை பண்றாங்களா? அப்ப இதை தாண்டி வேற என்ன இன்டென்ஷன் இருக்க போகுது? அப்ப என் கேப்டன்சில ஒபே பண்ணாத எவனும் இவன் கேப்டன்சில மட்டும் எப்படி ஒபே பண்ணுவீங்கன்ற கோவம் அவங்களுக்கு. உங்க கோவம் நியாயம், ஆனா அதை எங்க அட்ரஸ் பண்ணணும், எப்போ அட்ரஸ் பண்ணணும்ன்றது இருக்குதுல்ல. ஒரு டாஸ்க்குள்ள ஒரு கேமுக்குள்ள அதை என்ன லிமிட்ஸ்ல அட்ரஸ் பண்ண முடியுமோ அதை தாண்டி எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க திவ்யா? சோ நான் வந்து நம்ம எபிசோட்ஸ்ல இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் பேசும்போது, அதாவது இவங்களுக்கு இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது. அவங்க வந்து ரொம்ப சிறுசுன்னு இருக்கிறாங்க. ஒரு கேரக்டரே அவங்க நேச்சுரலாவே அப்படிதான் அவங்க. அதை வந்து கரெக்டா இந்த எஃப்ஜே மாதிரி, கமருதீன் மாதிரி, விஜய் பார்வதி மாதிரி 4வதா ஒரு கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள இவங்களுக்கும் அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது. லைட்டா சீண்டி விட்டீங்கன்னா அந்த ஈகோ பத்திக்கிட்டு கப்ப எரியும். அதை வேகமா அந்த விஜய் பார்வதி போன்ற ஆட்கள் சரியா பண்றாங்க, அது இவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. சோ திவ்யா கிட்டையுமே அந்த இஷ்யூ இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன், சாண்ட்ரா அந்த இடத்துல சூஸ் பண்ண ஆட்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரியே கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு திவாகரை சூஸ் பண்ணது தப்பு. ஏன்னா வந்து திவாகர் மேல நீங்க ஒரு வேலிடான ரீசனை சொல்லியிருந்தீங்கன்னா இங்க இஷ்யூவே இருந்திருக்காது. நீங்க உங்களால வேலிடான ரீசன் சொல்ல முடியல. அங்க அவ்வளவு பேர் தெளிவா பேசுறாங்க, இவ்வளவு பண்ணிருக்காருங்க அவ்வளவு பண்ணிருக்காருங்க, ஒரு வேலிட் ரீசனே உங்ககிட்ட இல்லங்க, எப்படிங்க ஃபயர் பண்ண முடியும்? சோ கிட்டத்தட்ட நான் நினைச்சேன் சாண்ட்ரா இந்த டாஸ்க் லூஸ் பண்ணிடுவாங்க, இவங்களால வந்து இதை வின் பண்ண முடியாது. ஏன்னா பிரஜினோட சப்போர்ட்டுமே இல்ல அதுல. ஒரு கேரக்டரை கூட சூஸ் பண்ணிக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. நாங்க பிரஜின் இதுல என்ன பண்ணாரு? கிட்டத்தட்ட ஒண்ணுமே பண்ணல. சாண்ட்ரா தனியாளா போராடி தனக்கு இவ்வளவு கெட்ட பேர் இப்ப சம்பாதிச்சு இதை வந்து நாளைக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்னு சொன்னாலுமே இதனால ஏற்பட்ட ஒரு கெட்ட பேரும் அதனால வந்து இம்பாக்டும் சாண்ட்ராவை தொடரதான் போகுது இந்த வீட்டுக்குள்ள. அது சாண்ட்ரா மட்டுமே ஃபேஸ் பண்ண போறாங்க. காரணம் பிரஜினுங்கிறவரு ஏதோ நான் புருஷன், நான் வந்து நிப்பேன் பொண்டாட்டி ஆச்சா ஊச்சான்றாரு. கடைசியில ஒரு டாஸ்க்ல கூட சேர்ந்து ஆடுப்பான்னு சொன்னா கையை கட்டி இப்படி போறாரு அப்படி வராரு. இந்த டாஸ்க்ல என்ன இன்வால்வ்மெண்ட் காட்டினாரு? இந்த சீக்ரெட் டாஸ்க்ல அவர் ஒண்ணுமே பண்ணல ஆர்ஜே. லிட்டரலி அவரு எனக்கு ஆக்சுவலா அவர் பண்ணாம இருந்தது நல்லா இருந்தது. இவரும் உள்ள பூந்து பண்ணி இருந்தாரு வச்சுக்கோங்களேன், இது எங்கேயோ கொண்டு போய் சொதப்பி கண்டிப்பா விட்டுருக்கு. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க தெரியுமா? சோ அதே மாதிரி இவர் ஒண்ணு பண்ணும் போது மேபி நாளைக்கு அது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து தனியா விளையாடுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இதுவா பார்க்கும்போது ஒரு கட்ஸ் எடுத்து வா எவனா இருந்தாலும் வாங்க நான் பண்றேன் அப்படின்னு பண்ணதா இருக்கட்டும், அங்க தீபக் அவங்க பிரியங்கா அவங்க யாருமே இது பண்ணாம அங்க போய் தூங்குனதா இருக்கட்டும், அவங்களோட அந்த இது எல்லாரையும் ட்ரிகர் பண்ணாங்க தெரியுமா? அது இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வேற மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க, இவங்க வந்து ரொம்ப ஈஸியா அதை பண்ணாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பிரஜன் உள்ள வந்திருந்தா அவர் கடைசியில ஒண்ணு பண்ணாரு தெரியுமா, அவளுக்காக நான் வருவேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு.
அந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பி விட்டுருப்பாரு தவிர்த்து இவங்க தனியா பண்ணது வாஸ் வெரி நைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. சோ யுவர் ரைட்லி ஒப்பீனியன் அபௌட் தட்? கரெக்ட். ஏன்னா பிரஜினோட கேரக்டருக்கு கண்டிப்பா சொதப்பி விட்டுருப்பாரு. பட் அவரோட கேரக்டர்ல சொதப்பிருப்பாரா இல்லையான்றதுக்குள்ள நான் போல. பட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கல. கொடுத்திருந்தா அது தப்பா போயிருக்குமானா கண்டிப்பா அப்படிதான் நீ சொல்ற மாதிரி தான். பட் ஆனா அவர் கொடுக்கலங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். சாண்ட்ரா தனியாளா போராடி இருக்காங்க. பட் இப்ப இதுல யாரு பாவம் அப்படின்னு பார்த்தா பாக்குற ஆடியன்ஸ் நம்ம பாவம். இந்த வீட்டுல வாய்ஸ கொடுத்து உள்ள உட்காந்துட்டு இருக்கிற அந்த பிக் பாஸ் அந்த ஆள் அவரு பாவம். இந்த ஷோல வந்து டைரக்ஷன் டீம்ல அங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த க்ரூல இருக்கிறவன் அந்த ஒரு 30-35 பேர் அவனுங்க பாவம். எல்லாத்தோட ரொம்ப பாவம் யாருன்னா இந்த ஷோக்கு இந்த 3 நாளுக்கு எபிசோடுக்குலாம் நான் கெஸ்டா வந்தேன் பாத்தியாடா என் புத்தியே அடிக்கணும். ஏன்னா தீபக்கு மைக் இங்க இருக்கும்போது போன எபிசோட நேத்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க கூட பேசும்போது இப்படி திரும்பி மஞ்சரி கிட்ட சொல்றாரு எனக்கு இந்த இடத்துல இருந்து ஓடிடலாம் போல இருக்குது அப்படின்றப்பல. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு இம்மெச்சூரான ஒரு ஒண்ணும் தெரியாத மக்குங்களா இருந்திருந்தா ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டுன்னா இது பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஆச்சு. ஒருத்தவங்க வந்து உள்ள வந்து என்னால முடியலடா நான் ஓடிடுறேன்டான்ற ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கயாட்டிக்கான சிச்சுவேஷன் அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எனக்கு நான் ரொம்ப நிஜமாவே ரொம்ப பாவப்படுறேன். கடைசியில உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். இவங்க பிரியங்கா அண்ட் தீபக்லாம் வந்து கண் கலங்கி அழுகுறாங்க. நான் இங்க எப்படி இருந்த ஒரு வீடுரா இது எப்படிப்பட்ட ஷோடா அது மானத்தை வாங்குறீங்களா இது கேவலம் இல்லையா இந்த கண்டஸ்டன்ஸுங்களுக்கு இவங்க எல்லாம் எனக்கு வந்து புலம்பி வந்து தள்ளல. பட் ஆனா நெக்ஸ்ட் கோயிங் ஆன் டு தி மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங் இந்த ஒபே தி ஆர்டர் பண்ணலங்கிறத நான் பார்த்த மெயின் விஷயம். இந்த கேமே புரிஞ்சுக்கல ஒரு டாஸ்க் இதுல என்னோட ஹையர் அஃபிஷியல் சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும். அப்புறம் நான் வெளியே வந்து சார் நான் வந்து எவ்வளவோ சொன்னாங்க சார் என் மேல நியாயம் எனக்கு தெரியும் சார் இருந்தாலும் அவங்க சொன்னதை நான் கேட்டேன் சார் பிகாஸ் என்னோட ஹையர் அஃபிஷியல் ஆகும் அதனால நான் வாயை மூட்டு வந்தேன் சார். நீ வீக்கெண்ட் எபிசோட்ல போய் சொன்னா நீ சரியான ஒரு பிளேயர்னு உன எல்லாருக்கும் கை தட்டலாம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் இதை நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆவேன் நான் கண்டிப்பா வீக்கெண்ட்ல வந்து இதை பத்தி பைத்தியமே உனக்கு கேமே புரியல நீ வீக்கெண்ட்ல வந்து கிழிச்ச ஒரே கிளியா அப்படின்ற மாதிரி இதுல கேரக்டர் சுத்துறாங்க. பட் இதுல வியானா அழுதாங்களே அதுதான் அத பத்தி சொல்லுங்க. ஆமா இப்போ எனக்கு என்னன்னா வியானா இஸ் வெரி 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 போல்ட். அப்ப இப்ப இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கேரக்டர்ஸ்களுக்கு மத்தியில போல்டா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னோட பாயிண்ட்ஸை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஷீ ஸ்டாண்டிங் ஃபார் ஹர் பாயிண்ட்ஸ். அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நபருக்கும் அநியாயம் நடந்ததாக தான் நினைக்கும் போது அதுக்கும் ஸ்டாண்ட் பண்றாங்க. எத்தனை பேர் பண்ணுவாங்க இந்த வீட்டுல? இது நம்ம போன டாஸ்க்லயே பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நேத்து எபிசோட்ல பார்த்தோம், இன்னைக்கு எபிசோட்ல பாக்குறோம். நேத்து எபிசோட்ல திவாகரே எந்திரிச்சு ஓடி போய் உள்ள பார்வதியில உட்காந்துட்டு அப்புறமா கூட வெளியே நின்று கிட்டத்தட்ட அந்த 24/7 ஷோல வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க அவ்வளவு பேர் கார்டனில சுத்தி வச்சு இந்த பொண்ணை கேள்வி கேட்கறாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த மேட்டருக்கு சம்பந்தமே இல்லை. தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து சொன்னாரு ஒரு பைத்தியக்காரன்னு அண்ணன் சொல்லாதீங்கன்னு சொல்றான் அந்த பொண்ணு. அதுக்காக 1.5 மணி நேரம் இவங்க கிட்ட விளக்கம் கொடுக்குறா. இவங்க எல்லாம் கத்துறாங்க. அந்த பொண்ணு இப்படி இந்த டோன்ல பேசியிருக்கா. ஆனா இல்லைன்னா நான் சொல்றதை கேளுங்க. இதுதான் அந்த பொண்ணோட மேக்ஸிமம் டோன். ஸோ அந்த பொண்ணோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேம் அப்படின்றத தாண்டி மற்ற எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேம் மட்டும் இல்லை. ஏன்னா இது ஒரு கேம். இது உங்களை இவ்வளவு பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுவானுங்க, உங்களுடைய கேரக்டரை டெஸ்ட் பண்ணுவானுங்க, ட்விஸ்ட் பண்ணுவானுங்க. ஷோல இருக்கிற டைரக்ஷன் டீமே இதெல்லாம் பண்ணும். ஏன்னா நீங்க கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க, நீங்க வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப டைரக்ஷன் டீம் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உள்ள சொருகி உங்களை வந்து சோதிச்சு பார்ப்பாங்க. கண்டென்ட் அது வந்து டிரைவ் ஆகுன்றப்ப இப்ப இந்த 2 நாள் எபிசோடு ஏன் வந்து அதிகமா மக்கள் பாக்குறாங்க? ஏன்னா இவ்வளவு டிராமா அதுல கிரியேட் ஆயிருக்குன்றாங்க. இது இல்லைன்னா சண்டை அசிங்கமா போயிருந்திருக்கும். பட் இந்த டிராமா கிரியேட் ஆயிருக்காதுன்றனால அவங்க டைரக்ஷன் டீம் யோசிக்கிறாங்க. பட் விச் ஐ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட். எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த பிராங்க் எல்லாம் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் வந்து ஒரு 65வது நாள் 70வது நாள் ரொம்ப ட்ரையா போகும்போது அப்பதான் பண்ணுவாங்க. 30வது நாள்லயே ஒரு பிராங்க் பண்ற அளவுக்கு இந்த ஷோ வந்துருச்சுன்னா அப்ப எவ்வளவு தூரம் இவங்க அந்த ஷோ வந்து கீழே இறக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம இங்க வந்து பார்க்கணும். ட்ரூ. ஏன்னா இப்போ இல்ல நான் வந்து 60வது நாளா போனாலுமே கூட இது எவ்வளவு பேரோட இமோஷன்ஸ் வந்து ஆர்டிபிஷியலா ஃபிளக்சுவேட் பண்ணிருக்கல. சரி நேச்சுரலா நீயும் நானும் சண்டை போட்டோம், அதுல என்னோட இமோஷன்ஸ் இப்படி ஃபிளக்சுவேட் ஆகி இசிஜி மாதிரி ஏறி இறங்கி இருக்கு என் பிபின்னு சொன்னா ரைட் ஓகே. பட் ஆனா நீ எல்லாம் இப்ப யோசிச்சு பாரு, விக்கல்ஸ் அவ்வளவு அழுதுருக்காரு. நீ கடைசியில தம்பி நீ அழுததெல்லாம் முட்டாள்தானப்பா, சாரி பிக் பாஸ் ஷோ நடத்துற நான் தான் ஒரு 2 பேரை ஃபயர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டுன்னு சாண்ட்ராவை அனுப்புனேப்பா தம்பி அப்படின்னு அந்த விக்கல்ஸ்ட போய் சொன்னா அந்த பையன் மனசுக்குள்ள அப்படின்னு திட்டிட்டு இருப்பாரு. இது மட்டும் தெரிய வந்ததுக்கு அப்புறமா விக்ரம் மனசுக்குள்ள பிக் பாஸ் ஷோவை அந்த டைரக்ஷன் டீமை இப்படிதான் திட்டுவார் மனசுக்குள்ள. ஆனா வெளியே அப்படியா அப்படிம்பாரு. இதுதான் நடக்கும் சனிக்கிழமை. நீங்க அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு ஷோ நடத்துறவன் உங்களை பைத்தியக்காரனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் மக்கள்கிட்டன்றதை நீங்க நினைச்சு அதை நினைச்சு இவங்க கடைசி சிரிக்கிறாங்க எல்லாருமே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு
ஸோ ஆர்டிஃபிஷியலா நீ இமோஷன்ஸை ஃப்ளக்சுவேட் பண்ணி நீ டிவிக்கு பின்னாடி உட்காந்து அதை ரசிச்சு அதை ஷோ பண்ணி அதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி நீ இதெல்லாம் பண்றேன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. பாவங்க அந்த விக்கல் விக்ரம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த பையன் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ டே தம்பி உனக்கு தெரியலையே, இவங்க பின்னாடி இந்த மாதிரிலாம் வேலையை பார்த்து இதை கண்டென்ட் பண்ணி ஷோ பண்ணி வீக்கெண்டு தான் உன்ட்ட சொல்ல போறாங்க, இதெல்லாம் வந்துட்டு சாண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்குங்கிறத சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் இமோஷன்ஸ்ல எனக்கு வந்து துளி கூட வந்து இந்த இன்டியூஸ்டு இதுல வந்து எனக்கு வந்து துளி கூட வந்து விருப்பமே கிடையாது. அது ஒரு பக்கம். பட் அகெயின் வியானா போன்ற ஒருவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறதுங்கிறது ரைட். பட் இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம் இருந்தா நல்லா இருக்கும். பட் என்னன்னா எனக்கு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் விக்கல்ஸ் விக்ரம் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து போல்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு பிரேக் டவுன் ஆறாருல, இந்த கேமே வந்து இந்த பிரேக் டவுன் ஆறவங்களுக்கு இமோஷனலி இது லோ ஆகிற ஆட்களுக்கு கிடையாது. இப்போ நான் உட்காந்து இங்கே பார்த்துட்டு இருக்கேன் அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ்லாம் இப்போ என் வீட்டில் இங்கே பார்க்குறாங்க. அதுலலாம் பார்த்தா அதில் வந்து என்ன டாஸ்க்னா வீட்டிலேருந்து லெட்டர் வரும், ரெண்டு பேராக பிரிச்சிடறானுங்க வீட்டை. இப்போ உனக்கு வர லெட்டரை நீ படிக்க போறியா, இல்லை உனக்கு பேரா போட்டிருக்க அவனோட லெட்டரை அவன் படிச்சுக்கிட்டுன்னு சொல்லி உன்னை நீயே நாமினேட் பண்ணிக்க போறியா இந்த வார எவிக்ஷனுக்கு. இதுதான் டாஸ்க். அதில் பல பேர் சரி எனக்கு காம்போவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவன் ஆக்சுவலாக இந்த வீட்டில் எனக்கு செம ஃப்ரெண்டு, அவன் லெட்டர் அவங்க வீட்டிலேருந்து வந்த லெட்டர் அவன் படிச்சுக்கிட்டு சார், என்ன நீங்க நாமினேஷனுக்கு போட்டுக்கங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அங்க அவ்வளவு பேர். அது ஒரு இமோஷனலா எல்லாம் அழறாங்க. ஐயோ இவன் லெட்டரை படிக்காம இன்னொருத்தனோட லெட்டரை படிக்க விட்டு இவன் நாமினேஷன், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அதுவும் 30-35 நாள் ஆன பிக் பாஸ். நான் சொல்றது கனடா பிக் பாஸ். 30-35 நாள் ஆன பிக் பாஸ். அப்போ அங்க அவ்வளவு பெரிய பாண்டிங் கிரியேட் ஆயிருக்குது. அந்த பாண்டிங் வந்து நீ சொல்ற குரூப்பிசம் குரூப் பண்றாங்க அதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா வந்து சீசன் 4ல சீசன் 5ல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஹிட்டான சாண்டி மாஸ்டர் கவின் எல்லாம் குரூப்பிசம் தான் நீங்க சொல்லுவீங்க. அதுதானே சீசன் ஹிட். இது வரைக்கும் ஹிட் சீசன் தானே, நம்பர் 1 சீசன் தானே. அது ஏன் குரூப்பிசம் யாரும் இப்போ பேச மாட்டேங்கிறாங்க? அதை சொன்னவங்களும் இருந்தாங்க. ஆனா அகைன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஷோவா எது ஹிட் ஆகுது. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பாண்டிங்கும் உங்ககிட்ட இல்லை, ஸ்போர்ட்டிவாகவும் இல்லை, இமோஷன்ஸையும் இன்டாக்டா வச்சுக்க தெரியல, டீம் ஒர்க்கும் பண்ண தெரியல, இண்டிவிஜுவாலிட்டியும் காட்ட தெரியல. உனக்கு 3 பேர் வெளியே இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து நீ என்னப்பா பண்ணுவேன்னு கேட்டு அப்புறமா துஷார் டான்ஸ் ஆடி அதுக்கப்புறமா கமருதீன் டிராயிங்ல வரைஞ்சி அப்ப இத்தனை நாளா நீங்க உட்காந்து துஷார் வந்து அரோரா கூடயும் கமருதீன் வந்து பாரு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உங்க டேலண்ட்டை காட்டணும்னு வரைகிறீங்க உட்காந்து அழகா தத்ரூபமா. இத்தனை நாள் என்னத்தை பண்றீங்க அப்போ? ஸோ இவனுங்களை வந்துட்டு தப்பான சீசன்ல ரிவ்யூ பண்றதுக்கு உள்ள வந்துட்டோங்கிற அந்த ஒரு வருத்தத்தை தாண்டி வந்து நமக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதான் வந்து நான் சொல்றேன். மற்றபடி எவ்ரி திங் எல்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா வந்து துஷார விட்டீங்களே, இன்னைக்குதான் அவருக்கு ஏன்னு கூவிந்தாரு. அதை விட்டுட்டு இல்லையே நீங்க மக்கள் கம்முன்னு போய் பேசுறாங்க, அவரோட ஏன்னு கூவிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நீங்க எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம், ரம்யா வந்து பார்வதியை வந்து ரொம்ப கலாய்ச்சாங்க. இது வந்து பேய், இது குட்டிச்சாத்தான். ஆக்சுவலா அவங்க அதை சொல்ல இப்ப நான் சில கண்டஸ்ட் சொல்லும் போது நம்மளுக்கு இல்ல என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு தோணும். ஆனா அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சிரிச்சிட்டேன். பிகாஸ் அவங்க அப்படிதான் அந்த ரியாக்ஷன் பண்றாங்க. என்னன்னா இவங்க யாருக்குமே வெளிய இருந்து வந்து அந்த 3 பேரை பிடிக்கல. ஓகே, அதுல இப்ப அமித்ன்ற ஒருத்தர் இவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்றனால ஓகே, வெளியே வந்த 4 பேர்ல 3 பேரை பிடிக்கல, அமித்தை மட்டும் விட்டாங்க. ஸோ இப்ப இந்த 3 பேரை பிடிக்காதப்ப இவங்க எல்லாருக்கும் இத்தனை நாளா இருந்த காமன் எனிமி பார்வதி மேல இவங்க எல்லாருக்கும் இருந்த கான்சென்ட்ரேஷன் இப்போ போயிருச்சு. இந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் இவனுங்கள்ட்ட இருந்து இதுக்கு மேல கண்டென்ட்டை கறக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு உள்ள உட்காந்துருக்கானுங்க. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு மேபி இதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி ரியாக்ட் பண்றானுங்க, இது எப்படி போகுது அப்படின்றத நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். Thank you for joining, RJ. Bye.